யாரு ஆவிக்குரியவர்கள் தெரியுமா? நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக நடப்பதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நடப்பதை எல்லாவற்றையும் என்னாலே நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி கொண்டார்கள், இவர்களே ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. காரணம், எந்த மோசமான சூழ்நிலையிலும் தேவன் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் விசுவாசம் வைக்க அவர்களால முடிஞ்சது. அதான் மேட்டருங்க. பிரச்சனையான சூழலிலும் நீங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிகிறதுனாலே இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்றீங்க, அவர் செய்யாத பெரிய அற்புதங்களையும் அட்டெம்ப்ட் பண்ணுகிறீர்கள் என்று கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனாலே. ஹல்லேலூயா. இந்த நாளில் 115வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம். பாருங்க, 115வது சத்தியம் என்னவென்றால், ஆவிக்குரிய அளவுகோல் ஜெபம் அல்ல. முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். இன்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை என்ன நினைக்கிறது? யார் அதிக நேரம் உபவாசிக்கிறார்களோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். யாரு ரொம்ப நேரம் மேடையில் அழுது ஜெபம் பண்றார்களோ அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள் என்கிற பொய்ய நம்ப வச்சுட்டாங்க. அருமையான தேவர்களே, யாரு ஆவிக்குரியவர்கள் தெரியுமா? நமக்கு நடப்பது எல்லாமே நல்லதாக நடப்பதாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நடப்பதை எல்லாவற்றையும் என்னாலே நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். யாருடைய அனுபவம் வேணும்? யோசேப்புடைய அனுபவம் வேணுமா? ஆபிரகாமுடைய அனுபவம் வேணுமா? ஈசாக்கு யாக்கோபுடைய அனுபவம் வேணுமா? நானும் நல்லா இல்லை, அதாவது நானும் ஒழுக்கமா இல்லை, சூழ்நிலையும் நல்லா இல்லை, என்னை எப்படி தேவன் ஆசீர்வதிப்பார்? இப்படி நினைக்கிறவர்கள் முழங்காலே நம்புவார்கள். நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, நடப்பது எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலினால் நீ அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறாய். ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, எப்பாவும் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும்ட்டு. அவன் தாங்க அப்படி மாற்றிக்கொண்டான். எப்படி? ஜெபத்தினால் அல்ல, அழுது உருண்டு பரண்டு ஜெபத்தினால் அல்ல, உபவாசத்தினால் அல்ல. எப்ப சொன்னவர் உண்மை உள்ளவர், சக்தி உள்ளவர், சொன்னதை நிறைவேற்ற he is faithful as well as he is fully empowered. எப்ப சொன்னவர் உண்மை உள்ளவர் மாத்திரமல்ல, செய்யறதுக்கு அவருக்கு அது சப்ப மேட்டர். ரோமர் 4வது அதிகாரம் வாசித்து பாருங்க. அல்ல, அதான் சொல்றாரு, சொன்னவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பினான். அவன் தான் மாத்திட்டான் சூழ்நிலைய. ஹல்லேலூயா. அவர்கள் தான் விசுவாசி. அவர்கள் தான் யாருங்க? ஆவிக்குரியவர்கள். இன்னும் எத்தனை வசனம் வேணும் உங்களுக்கு? வேதம் முழுவதும் தேடி வாசியுங்கள். சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி கொண்டார்கள், இவர்களே ஆவிக்குரியவர்கள். அல்லேலூயா. காரணம், எந்த மோசமான சூழ்நிலையிலும் தேவன் மீதும் அவர் வார்த்தையின் மீதும் விசுவாசம் வைக்க அவர்களால முடிஞ்சது. அதான் மேட்டருங்க. சீறி எரியுது 7 மடங்கு உயர்த்தப்பட்ட அக்கினி ஜுவாலை. அப்பொழுது உங்களாலே விசுவாசிக்க முடியும் என்றால் எதை விசுவாசிக்கணும்? என் தேவன் என்னை பாதுகாக்க வல்லவர் என்பதை உங்களால விசுவாசிக்க முடிந்தது என்றால் நீங்கள் தான் யாருங்க? ஆவிக்குரியவர்கள். அந்த இடத்துல 3 பேரும் உடனே கையை கோர்த்து ஜெபம் பண்ணி அழுது, ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி பிரச்சனை. அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்? அழுது ஜெபிக்கிறாங்க பாருங்க, அந்த கூட்டத்துக்கு போறாங்க, அத்தனை பேரும் பிரச்சனை தான் இருப்பான். எக்ஸப்ட் மேபி 1 or 2, 99% உங்க ஊழியர், நீ எந்த ஊழியத்துக்கு போற, அவர் மேடையில் அழுறாரா? பயங்கரமான மாய்மாலக்காரர். வசனம் சொல்லுதுங்க, மாய்மாலக்காரர்கள் ஜெபிக்க விரும்புவார்கள் என்று பவுல் சொல்லல, ஜீசஸ் has told.
ஓகே, பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அவன் பாருங்க, ஆபிரகாம் ஆவிக்குரியவனை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. அவன் என்ன செய்தான்னு வாசிக்கட்டுமா? ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம், முக்கியமான வசனங்க. ஏன் ஆபிரகாம் ஆவிக்குரியவன் என்றால் அவன் அதிகமாக ஜெபித்ததுனால அல்ல, அவனால நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நம்ப முடிந்தது. The book of Romans chapter 4 verse 18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம், அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான், எனவே அவன் ஆவிக்குரியவன். அங்கே 19வது வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தால், எனவே அவன் ஆவிக்குரியவன். 20வது வசனம், தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை, எனவே அவன் ஆவிக்குரியவன். 21வது வசனம், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான், எனவே அவன் ஆவிக்குரியவன். யாருங்க தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும்? அதிகமாக ஜெபிக்கிறவர்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீ என்ன நம்புறீங்க? ஜெபம் பண்ணாததுனால தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியாது, சம்பந்தமே கிடையாதுங்க. ஜெபம் செய்ய சிறந்த வழிங்க. அந்த புக்கு 300 ரூபாய் தாங்க. உங்க அட்ரஸ் அனுப்புங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைச்சா கண்டினியூ பண்ணுங்க. உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆனா திருமணமானால் குழந்தை பாக்கியம் இல்லை, நல்ல வேலை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள அன்பு இல்லை, என்ன கூப்பிடுங்க. அந்த புக்கை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் தேவனிடத்தில், உங்கள் தகப்பனாகிய தேவனிடத்தில் கேட்பதற்கு முன்பதாகவே ரைட், திருமணம் நடந்துரும், குழந்தை பாக்கியமும் வந்துடும், கணவன் மனைவிக்குள்ள அன்பு வந்துருங்க. ஏன் இந்த ஒரு டாபிக்கை எடுக்கிறேன்னா, அநேகர் ஃபோன் பண்ணாங்க, பிரதர் என்னுடைய மகளும் மருமகனும் ஒன்னா இல்லை, பிரிஞ்சிருக்காங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏன்? நீ சத்தியத்தை சரியாக அறியவில்லை. நீ சத்தியத்தை சரியாக அறியாததுனால தேவனோடு நீ கோஆபரேட் பண்ண முடியல. You are not able to walk with the Lord. So he is not able to bless you. He is not able to deliver you from the bondages. நீ சத்தியத்தை சரியா அறிஞ்ச. என்ன சத்தியம்? எப்பா, விசுவாசம் தான் ஆவிக்குரியது. ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரதானமானது 2ங்க. ஒன்னு, நீங்க அவர் மேல் வைக்கிற அன்பு. 2வது, அவர் மேல் வைக்கிற விசுவாசம். அந்த அன்புக்கு கீழே என்னெல்லாம் வருது சொல்லட்டுமா? முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். தேவன் நம்மை நிபந்தனை இல்லாமல் நேசிக்கிறதுனால அந்த தேவனுடைய அன்பு என்ன செய்துட்டுனா, நம்மை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்பர் 2, நீங்கள் அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் செய்ததையும் செய்து அதை விட அற்புதங்களையும் செய்யக்கூடிய ஆற்றலினால் நாம் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். இந்த 2 தான் வேதாகமங்க. இந்த 2 தான் வேதாகமம். இந்த 2 தான் தேவன். எந்த அளவு உன்னை நேசிக்கிறார் என்பதை புரிஞ்சிக்க, எந்த அளவு உன்னை பயங்கரமான வல்லமை நான் நிரப்பி வைத்திருக்கிறார் என்பதை புரிந்துகொள். நீ என்ன செய்வா? நீயும் வாழ்வா, வையகத்தையும் வாழ வைப்பா. தட்ஸ் சோ சிம்பிள். யோசேப்பின் ஆவிக்குரிய வாழ்வு எடுப்போமா? உங்களுக்கு ஒரு முக்கியமான ட்ரூத்தை சொல்லட்டுமா? ஒரு இடத்துல கூட யோசேப்பு ஜெபித்தான் என்று இல்லை. நான் ஜெபத்திற்கு விரோதி இல்லை. கிருபை என் மூலமாக தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஜெபிப்பது எப்படி. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்னது ஜெபம் பண்ணுவாங்க, பிரதர் 20 வருஷமா ஜெபம் பண்றேன் பிரதர், என் புருஷன் என் குடியிலேருந்து இன்னும் வெளியே வரல பிரதர், என் புருஷன் இன்னும் நடைபெற்ற தொடர்புல இருக்கார், வெளியே வரல. அவர்களாலே தேவனை விசுவாசிக்க முடியல. ஏன்? ஜெபம் செய்ய சிறந்த வழியை அறியவில்லை. பாருங்க, நான் இப்போ உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் எல்லாமே இதுல இருக்குங்க. ஜெபம் செய்ய சிறந்த வழி ஒரு 100 மொழிகளில வந்திருக்கு. இங்கிலீஷ், ஸ்பானிஷ், ஜெர்மனு, இந்தியாவில் ஹிந்தி, மலையாளம், தமிழ். அருமையான பிள்ளைகளே, ஜெபம் செய்ய சிறந்த வழியை கண்டுபிடிப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்படி கடந்து அழுது கண்டு ஜெபம் பண்ண மாட்டீங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண மாட்டீங்க. நீங்க இன்னும் அழுதும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் தேவன் எனக்கு உதவி செய்ய முடியாது,
ஏன்னா அவர் நல்லவர் கிடையாது, அவர் கடின இருதயம் உள்ளவர் என்று சொல்லி அவரை கேவலப்படுத்துறீங்க. கேட்கிறதற்கு காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள். பாருங்க, யோசேப்பின் ஆவிக்குரிய வாழ்க்கையிலங்க அவன் ஜெபித்தான் என ஒரு வசனமும் எழுதப்படவில்லை. குழியிலே தள்ளப்படும் பொழுது, அப்பவும் சரி, சிறைச்சாலையில இருக்கும் பொழுது அவன் முறுமுறுக்கவே இல்லை. தேவனை பற்றியோ அவனுடைய அண்ணன்மார்களை பற்றியோ அநியாயமாக குற்றச்சாட்டப்பட்ட போத்திபாருடைய மனைவியை பற்றியோ அவன் முறுமுறுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தா அவனுடைய விசுவாசமாகிய கப்பல் மூழ்கி இருக்கும். தேவனால அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. கரெக்டா இல்லையாங்க? எப்பொழுதும் சாதக சிந்தையோடு இருந்தால் பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சாதகமா சிந்திக்க முடியுறதா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டேலி பிலோவட். யார் யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ அத்தனை பேரும் முறுமுறுக்கவில்லை. ரைட்? இவன் இன்ட்ரெஸ்டா போறான். யாரு? ஆட்டிடையன். இன்னைக்கு இவன் தலை எடுத்துடலாம், ஒருத்தரை சப்போர்ட் பண்ணலங்க. அண்ணன்மாரும் அற்பமா பேசுறடே, ஒழுங்கு அந்த கொஞ்சம் ஆட்டை மேய்க்க போட. ராஜா சொல்றான், நீ சின்ன பையங்கிறான். கோலியா சொல்றான், நீ நாயே. நான் என்னடா, நான் நாயா? அவ்வளவு பேரும் அசட்டை பண்ணாங்க. அவன் அளவே இல்லைங்க. முறுமுறுக்க, ஆண்டவரே எனக்கு கூட ஒண்ணுக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையே. நத்திங் டூயிங். He had the faith. விலையேற பெற்ற அந்த விசுவாசத்திலே செயல்பட்டவர்கள் அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அழுகிறவங்க, புரண்டு உபவாசம் பண்றவங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நேரடியாகவே கூப்பிட்டு நீங்க சிலர் கூப்பிட்டு பேசுறீங்க. அண்ணன், உங்க செய்தியை கேட்ட பிறகு ஐயோ எல்லா குற்ற உணர்வும் போயிட்டு. ஒருத்தர் பாருங்க, அவர் பெரிய 1000 பேருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுவாரு. வருஷம் 40 நாள் உபவாசம் பண்ணுவார். நான் கேட்டேன், இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டாரு. தேவன் என் மேல அன்பாவே இருக்கிறாரு, உசிரையே என் மேல வச்சிருக்கிறாரு, நான் பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தை அறிஞ்சாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நான் கேட்டேன், பிரதர் நீங்க வருஷத்துல 40 நாள் உபவாசம் பண்ணுவீங்களே, காலையில 2 மணி நேரம் தலைகளை நிற்பீங்களே, அப்பெல்லாம் குற்ற உணர்வு இல்லாம இருந்தீங்களான்னு கேட்டா, அண்ணன் என்னாலும் குற்ற உணர்வு தான். காலையில 2 மணி நேரம் தலைகளை நிற்கும் போது 10 நிமிஷம் அப்படி மாடு மாதிரி நின்றுட்டேன், உட்கார்ந்துட்டேன், சதா குற்ற உணர்வு. ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக முழங்கால்களை விசுவாசிக்கிறவர்கள். 5 பைசா அவர்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஓகே, பாருங்க, யோசேப்பை பற்றி தொடர்ந்து நாம சிந்திக்க போறோம். அவன் ஆவிக்குரியவன். அவன் பாருங்க, அவனுக்கு அவ்வளவு அக்கிரமம் பண்றாங்க. யாரு? அவனுடைய சகோதரர்கள். பிரச்சனையான சூழலிலும் நீங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையையும் விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவிக்குரியவர்கள். முறுமுறுக்கீங்க, அழுது புலம்பி ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க மாம்ச சிந்தையுடையவர்கள். பாருங்க, பயங்கரமான துரோகம் பண்றாங்க அவனுடைய அண்ணன்மாரு. He was not at all disturbed. அவன் என்ன சொல்றான்னு வாசிக்கட்டுமா? பல ஆண்டுகள் கழித்து அண்ணன்மார்கள் யோசேப்பிட்ட மாட்டிக்கிடுறாங்க. யோசேப்பு எப்படி ஹேண்டில் பண்றான் பாருங்க. அங்கே ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Genesis chapter 45 verse 5 I shall read for you. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்க சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாயும் இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். குழிக்குள்ள கடந்து அழுதுட்டே இருந்தானே வச்சிடுங்க. குழிக்குள்ளதான் கடந்திருப்பான். சிறைச்சாலையில இருந்து அழுது ஜெபம் பண்ணானே வச்சிடுங்க. அங்கேதான் அவன் உயிரே போயிருக்கும். தேவனை அவனால விசுவாசிக்க முடியாது. எத்தனை பேர் புரியுதுங்க? தேவன் கொடுத்த சொப்பனம் நிறைவேறும் என்று அவர் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. தேவன் உங்களுக்கு என்ன சொப்பனம் கொடுத்திருக்கிறார் நான் சொல்லட்டுமா? தேவன் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாயிருப்பாய். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறாரு. அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்க முறுமுறுக்க மாட்டீங்க, கடந்து உபவாசம் பண்ண மாட்டீங்க. அவரை விசுவாசிப்பீர்கள், அப்பொழுது பெற்றுக்கொள்ளுவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆவிக்குரியவர்கள் என்பதை என்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ள போறீங்க?
ஹல்லேலூயா. ஓ, அதிகமாக ஜெபிக்கிறவர்கள், அழுகிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்னும் பொய்யை பிசாசு நம்ப வைத்து விட்டான். ரைட்? பிசாசு நம்ப வச்சுட்டான். இப்போ அவர் பெரிய பரிசுத்தவான்ப்பா, பெரிய ஆவிக்குரியவர். ஏன்? எப்படி பிரதர்? மாதந்தோறும் 1000 பேரை கூப்பிட்டு மேடையில் நின்று நல்லா அழுகிறார். அந்த கூட்டம் அதுக்கு எங்க போகுது? என் பிரச்சனைக்காக இன்னொருத்தர் அழுகிறாரு, இருப்ப நான் அழ வேண்டியதில்லை. அப்படி ஒரு பெரிய கூட்டம் போகுது, கசாப்பு கடைக்கு போற மாதிரி. அழுது 5 பைசா கிடைக்காதுங்க. விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கு எதுவுமே கிடைக்காது. நீ ஒரு சின்ன நினைப்பு, கனவு கூட காணாத, நினைக்காத, 5 பைசா கிடைக்காது. யாக்கோபு 1வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள், அதை வாசித்து பாருங்க. உனக்கு எதுவுமே கிடைக்காது. அப்ப நீ இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கணும், ஏன் எனக்கு இன்னும் வாழ்க்கையில சில நன்மைகள் வரவில்லை? நல்லா தானே ஜெபிக்கிற, நல்லா தானே தலைகீழ நிற்கிற, ஏன் வரல? நீ விசுவாசத்திற்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஜெபத்திற்கு கொடுத்துட்டா, சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா. அதைத்தான் உங்க ஊழியக்காரங்க சொல்லி தராங்க. விசுவாசிப்போம் வாருங்கள் என்று யாராவது கூட்டம் நடத்துறாங்களா? ரைட்? விசுவாசிக்கிறவர் தானே எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. விசுவாசிக்கிறவர் தான் என்னுடைய இருதயத்தில் இடம் பிடிக்க முடியும்னு சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரமா வச்சாச்சு. ஏன்? இட் இஸ் இன்விசிபிள். ஜெபம் கண்ணுக்கு முன்னால தெரியுது. நேர் முழங்கால மேடையில நிற்பாங்க, அழுவாங்க, மேடையில கூட படுத்துருவாங்க, கேமரா ஜூம் பண்ணுவாங்க, கண்ணீர் வடியும் போது. பருப்பு வேகாதுங்க, பருப்பு வேகாது. அங்க கூட்டத்துக்கு போறவங்க சில தலைவர்கள் என்னோட கனெக்ஷன்ல இருக்கிறாங்க. அண்ணே, நீங்க சொல்றதான் கரெக்டு தானே, 40 வருஷம் இந்த கூட்டத்துக்கு போறேன், நாசமா போயிட்டேன். ஏன்? அவர்கள் வார்த்தையை விசுவாசிப்பதில்லை, கண்ணீரை விசுவாசிக்கிறாங்க, எதுவுமே கிடைப்பதில்லை. ஓகே, பாருங்கள் அருமையான தேவர்களே, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்ல தானியேல் குழுவினர் அழைக்கப்பட்டாங்க. தானியேல் அழைக்கிறான் ராஜா, எப்ப அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லு. உடனே சொல்றான், எல்லாட்டையும் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அப்படி. தப்பு இல்லை, ஜெபம் தப்பு இல்லை. அதனாலதான் அந்த புக்கை அடிக்கடி காட்டுறேன், இதை வாசிங்க. ஆமா, நான் ஒரு டீமுக்கு இதை எடுத்துட்டு இருக்கேன். பயங்கர விசுவாச வீரர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் அற்புதம் செய்ய துவங்கிட்டாங்க, பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றாங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறது, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிறது. ஏனென்றால் ஜெபத்தினால் அல்ல, விசுவாசத்தினால. ஏனென்றால் அவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். பாருங்கள், இந்த ஜோசப்பை பாருங்களேன், ராஜா கூப்பிட்டு விடுறான், இவன் போறான் ஜெயில இருந்து. எப்ப நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவியாம, ஆவிக்குரியவன் என்ன சொல்லுறான்னு சொல்லட்டுமா? அவன் உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணல. அவன் சொப்பனத்தை சொன்ன உடனே, ராஜா எனக்கு ஒரு 2 hours டைம் கொடுங்க, நான் போய் முழங்கால் போட்டு வரேன், அப்படி சொல்லலைங்க. வாசிக்கட்டுமா அந்த வசனத்தை? அங்கே ஆதியாகமம் 41வது அதிகாரம் 16வது வசனம், 41:16 of the book of Genesis. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். கிரகிக்க முடியாத வார்த்தை சொல்றான். நான் தான் அர்த்தத்தை சொல்ல போறேன். ஐயா, ஆதியாகமத்திலே அவன் தேவனாக இருக்கிறான் என்பதை அறிஞ்சிட்டான்ப்பா. நான் திரும்ப அதை வாசிக்கட்டுமா? அங்கே ஆதியாகமம், கர்த்தர் நல்லவர், 41வது வசனம் 16வது வசனம். ராஜா இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொல்லும் பொழுது, இல்ல நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியான்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 41:16, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். இதுல 3 சத்தியம் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்களேன். முதலாவது, எங்க தேவன் சொன்னா மங்களமா தான் இருக்கு. ஐயா, அவர் நல்ல செய்தி தான் சொல்லுவார்ப்பா. கேட்கிறது யாருங்க? தேவனை அறியாத ஒரு ராஜாவுக்கும் அவர் மங்களகரமான வார்த்தையை தான் சொல்லுவாருன்னா, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயே, ரட்சிக்கப்பட்டிருப்பாயே, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயே, உனக்கு மங்களகரமான ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா? நம்பர் 1. இரண்டாவது என்ன சொல்றோம் பாருங்க, தேவனே சொல்லுவார், நான் சொல்ல மாட்டேன், தேவனே உங்களுக்கு சொல்ற. கடைசியா சொல்ற, அருள் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மங்களகரமான ஆசீர்வாதத்துக்கு தகுதி கிடையாது, ஆனால் எங்கள் தேவன் கிருபை, கிரேஸ், அருளை செய்வார்ங்கிறார் பாருங்க. எப்பா, இந்த வசனத்தை நான் பார்த்ததுனாலதான் எனக்கு ஒரு மங்களமான வாழ்க்கை ஆரம்பிச்சுட்டுங்க. என்னை அவர் தொந்தரவு பண்ணவே மாட்டாருங்க. என்ன கஷ்டப்படுத்துற அவருக்கு கஷ்டங்க.
எப்படி என் பிள்ளை கஷ்டப்பட்டா எனக்கு கஷ்டமோ அதே போல நான் கஷ்டப்பட்டா என் பரம தகப்பனுக்கு கஷ்டங்க. என்னை எப்பொழுதுமே மங்களகரமாகவே நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy இல்ல. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு தேவன் மங்களகரமான ஆசீர்வாதத்தை அருளி செய்வார், கிருபையாக தருவார். நம்முடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனாலே அந்த கிருபையின் காலத்தில் வாழுகிறோமே. எனவே ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம் என்று உன்னால விசுவாசத்துல வந்துருவா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உன்னை பார்க்கிறவர்கள் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை பார்ப்பார்கள். ரைட்? இவன் என்னடா இப்படி வளர்ந்துட்டே போறான்? ஐயா, எதிரியாகிய ராஜா ஈசாக்க பார்த்து அப்படிதான் பொறாமப்பட்டான். என்னடா இவன் பிழைக்க வந்தான், சொஜோனரு பரதேசியா வந்தான், இவன் இப்படி கிடுகிடின்னு வளர்ந்துட்டு போறானே. அவன் கூட அக்ரிமெண்ட் போட்டாங்களா? ராஜா, அந்த தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, உதிக்கிற உன் சூரியன் இடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நம்ம செய்தியை கேளுங்க, சீரியஸா நான் சொல்றேன். சில 100 செய்தி கேட்டு நிறுத்திட்டீங்க. போதுமா வாழ்க்கை? பிரச்சனை இருந்து வெளியே வந்துட்டா அது போதாது. நீங்க என்ன மாதிரி பேச வேண்டாமா? இயேசுவை போல அற்புதம் செய்ய வேண்டாமா? தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். நான் உங்களை அதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியாதுங்க. ஒதுக்குனா நல்லது, ஒதுக்கட்டாலும் பரவாயில்ல. காலையில நீங்க சமையல் பண்ணுகிற ஸ்திரீயாக இருந்தால் சமையல் நடந்துட்டே இருக்கும்போது கிச்சன்ல வச்சிரு. உனக்கு பாதி தான் காதுல விழுதா போதும். நான் வார்த்தையை அபிஷேகத்தோடும் அனுபவத்தோடும் ஆணி வேற புட்டிங்க அசைக்கிறதுனால என் சத்தம் உன் வீட்டுக்குள்ள கேட்டா மங்களகரமான வாழ்க்கை உனக்கு வந்து சேரும். அந்த பார்வோன் ராஜாவுக்கே மங்களகரமான வாழ்க்கை என்றா, இதை கேட்டுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சத்தத்தை, தேவனுடைய வார்த்தையை நான் சத்தமாக பிரசங்கிக்கிறேனே, அது உங்க வீட்டில் தொனித்தால் உங்க வாழ்க்கை மங்கி போய் இருக்கிற வாழ்க்கை மங்களகரமான வாழ்க்கையாக மாறிவிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பது ஜெபம் அல்லங்க. நான் திரும்ப சொல்லட்டுமா? வேதம் முழுவதும் தேடி வாசிங்க. பிரச்சனைகளை தீர்த்து வைத்தது ஜெபம் அல்ல, விசுவாசம் தான். ஆகினால்தான் அங்கே 1 யோவான் 5:4 யோவானுக்கு வந்த வெளிப்பாடு பாருங்கள். 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. அந்த மேய ஒரு ரவுண்டு போட்டு வைங்க. only your faith, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ எப்படி புரிஞ்சிருக்கிறா? யா ஜபந்தான் உலகத்தை ஜெயிக்கும்னு நம்புனா, பொய்ய நம்புனா நடுத்தருவில் நிக்கிறா. வார்த்தைக்கு வா, விசுவாசம் மட்டும்தான்பா உலகத்தில் உள்ள அத்தனை பிரச்சனையை ஜெயிக்கும். நீ விசுவாசத்திலே பெருக பெருக நீதான் ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. இன்னும் பாருங்கள், எபிரேய நிருப ஆக்கியோனுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்கள். அங்கே எபிரேய நிருப ஆக்கியோன் 11வது அதிகாரத்துல ஜெப வீரர்களின் பட்டியல்களை எழுதல, விசுவாச வீரர்களின் பட்டியல் தான் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்கள். அங்கே எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இதுதான் வார்த்தையை தவிர ஜெபம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அல்ல என்பது சப்ஸ்டிடியூஷன். மாத்திட்டான். ஜீவ விருட்சத்தின் கனியை லகுவாக பறித்து புசித்து மங்களகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக மரண மரத்தின் கனியை புசிக்க வைத்தது போல. ரைட்? கர்த்தர் உன்னோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் எழும்ப போறீங்க? ரைட்? எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? சிறைச்சாலைக்குள்ளும் சீறுகிற நெருப்புக்குள்ளும் அவர்களை தப்புவித்தது அவர்களுடைய விசுவாசமே. ரைட்? சிங்கக்கெபியாக இருந்தாலும் சரி, சீரும் நெருப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மங்களகரமான வார்த்தை சொல்றேன், உன்னால விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, விசுவாசிக்க முடியும். ரைட்? சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள். ஒரு சத்தியத்தை சொல்லி நான் முடிக்கட்டுமா? யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருந்தான், ஆவிக்குரியவனாக இருந்தான். ஆபிரகாம் ஆவிக்குரியவனாக இருந்தான். பவுல் அடி வாங்கும் போது சரி, கப்பர் சேதத்துல இருக்கும் போது சரி, சிறைச்சாலைக்குள்ள இருந்த போது சரி, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ட்ரூத் தெரிஞ்சதுங்க, ஒரு சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்க.
எந்த சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்க? ரோமர் 8:28 அதெல்லாம் மனப்பாட வசனங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று நீ அறிஞ்சிருக்கிறையா? அதாங்க மேட்டரு. யாரால முடியும்? சத்தியத்தை அறிந்தவர்களால் முடியும். இது எனக்கு நன்மையாக தான் மாறும்பா. ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். எதற்கு? இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களை செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய உங்களை அல்லவா நம்பி இருக்கிறார். எழுந்திருங்க, எழுந்து கொண்டாடுங்கள். தங்களை அதிக ஆவிக்குரியவர்கள் என மக்களுக்கு காண்பிக்க மேடையிலே அழுது ஜெபிக்கிறார்கள். அதுவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஐயா, நான் இன்னொன்னு சேர்த்து சொல்றேன். நீங்கள் விசுவாசிக்கிற நபராக இருந்தால், விசுவாச வீரர்களாக, விசுவாச வீராங்களையாக நீங்க மாறுவீங்கன்னா நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பீங்க. அப்பொழுது அவர் பேசுறது கேட்கும். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஐயா, எனக்கு முன்னால வெளிப்பாடே கிடையாதுங்க, இப்படியெல்லாம் பேச வராது. நான் வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்க விசுவாசம் தான் ஆணிவர் என்பதை அறிந்து கொண்டேன். 2 ஆணிவர் இருக்கு. ஒன்னு அன்பு, தேவன் உங்கள் மேல வச்சிருக்கிறார நிபந்தனை இல்லாத அன்பு. 2வது ஆணிவர் என்னது? விசுவாசம். இந்த 2ஐயும் நான் பிடிச்சுக்கிட்டேன். என்ன நடக்கு? ஆண்டவர் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. மாசத்துக்கு 100 செய்தி கொடுக்குறாங்க. ஷார்ட்ஸ், 4 minutes வீடியோ, 30 minutes வீடியோ, 40 minutes வீடியோ. வெளிச்சம் வந்துகிட்டே இருக்குங்க, வெளிப்பாடு வந்துட்டே இருக்குதுங்க. அப்படிப்பட்ட மேலான வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். என்னோடு இணைந்து கொள்ளுங்க. எப்படி இணைந்து கொள்ளணும்? என்ன பார்க்க வர வேண்டாங்க, யார் செய்தியே கேளுங்க, இரவும் பகலும் கேளுங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவார். உங்கள் தேவன் உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.